ஐக்யூ மேக்ஸ் ஹப் மூலம் ஹிந்தி பயில வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மோகனின் அன்பான வணக்கங்கள். வார்த்தைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து வாக்கியங்களை நீண்ட வாக்கியமாக மாற்றியது ஒரு வழிமுறை. நீளமான வாக்கியத்தை ஒன்று ஒன்றா கழித்து கட் பண்ணி சின்னதாக கொண்டு வந்தது ஒரு விதமான வழிமுறை. ரெண்டாவது வழிமுறையை தொடர்ச்சியை இப்போ நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாங்க. எங்கள்னா எங்களுடைய அர்த்தம். நீங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வாங்க. आप हमारे घर आइए. आप हमारे घर आइए. आप हमारे घर आइए. இப்போ நீங்கள் எடுத்துருவோம். எங்கள் வீட்டிற்கு வாருங்கள். हमारे घर आइए. हमारे घर आइए. हमारे घर आइए. இப்போ எங்களுடைய எடுத்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லுவோம். நீங்கள் வீட்டிற்கு வாருங்கள். आप घर आइए. आप घर आइए. आप घर आइए. நீங்களும் விட்டுருவோம், எங்களும் விட்டுருவோம். வீட்டிற்கு வாருங்கள். घर आइए. घर आइए. घर आइए. வெறும் அந்த घर கூட விட்டுருவோம். வாங்க. आइए. 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 நீ நாளை மாலை எங்கே போகிறாய்? நீ நாளை மாலை எங்கே போகிறாய்? तुम कल शाम को कहाँ जाते हो? तुम कल शाम को कहाँ जाते हो? நீ நாளை எங்கே போகிறாய்? तुम कल कहाँ जाते हो? तुम कल कहाँ जाते हो? நாளை எங்கே போகிறாய்? கல் கஹா ஜாத்தே ஹோ. கல் கஹா ஜாத்தே ஹோ. எங்கே போகிறாய்? கஹா ஜாத்தே ஹோ. கஹா ஜாத்தே ஹோ. போகிறாய் ஜாத்தே ஹோ. ஜாத்தே ஹோ. நீ போகிறாய். தும் ஜாத்தே ஹோ. தும் ஜாத்தே ஹோ. இப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் தமிழையும் பாருங்க. இப்போ நாளை மாலை எங்கே போகிறாய்ங்கிறதுக்கு இங்கிலீஷில் கேட்டு பாருங்களேன். நீ நாளை மாலை எங்கே போகிறாய்? வேர் வில் யூ கோ டுமாரோ ஈவினிங். ஃபியூச்சர் டென்ஸுங்கிறது அங்கே வில்லுங்கிறத போட்டு காமிச்சிரும். ஆனால் தமிழ்லையும் ஹிந்திலையும் அந்த முறை இல்லை. நீ எங்கே போகிறாய்ங்கிறது நாம் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் எடுத்துக்கலாம், ஃப்யூச்சர் டென்ஸாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நீ எங்கே போகிறாய், இது ப்ரெசன்ட் டென்ஸ்னு தெரிஞ்சிருச்சா? நிகழ்காலம், இப்போ நடக்குது. இப்போ நீ எங்கே போகிறாய்? நவ் வேர் டு யூ கோ. இதே நாளை நீ எங்கே போகிறாய், அது ஹிந்தியில் கல். அப்போ எங்கே போகிறாய்ங்கிறது பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஃப்யூச்சர் டென்ஸு. இங்கிலீஷில் கேட்டோம்னா வேர் வில் யூ கோ டுமாரோன்னு தான் வரும். ஆனால் ஹிந்தியிலையும் தமிழ்லையும் நிகழ்காலத்திலேயே வரும் தும் கஹா ஜாத்தே ஹோ. இது ஒரு மெத்தட். அதுக்காக தமிழ்லையும் ஹிந்திலையும் இந்த ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி இல்லையா? இருக்குது. இந்த மெத்தடையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் சின்ன சின்ன கிராமர். இது அந்த பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுட்டு படித்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த சென்டென்ஸு, உங்கள் வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? आपके घर में कौन कौन हैं? आपके घर में कौन कौन हैं? இப்போ இந்த உங்களுங்கிறது விட்டுருவோம். வீட்டில் யார் யார் இருக்கிறார்கள்? घर में कौन कौन हैं? घर में कौन कौन हैं? घर में कौन कौन हैं? இந்த வீட்டில் கூட விட்டுருவோம். யார் யார் இருக்கிறார்கள்? कौन कौन हैं? कौन कौन हैं?
இதே ஒரு கவுன் எடுத்துரும். கவுன் ஹே, யார் இருக்கிறார்? கவுன் ஹே, கவுன் ஹே. அந்த ஹைங் கூட எடுத்துருங்க. யார்? கவுன், கவுன். அடுத்த வாக்கியம், நீ நேற்று எங்கே போயிருந்தாய்? தும் கல் கஹா கயே தே, தும் கல் கஹா கயே தே. நீ எங்கே போயிருந்தாய்? தும் கஹா கயே தே, தும் கஹா கயே தே. நீ விட்டுருவோம். நேற்று எங்கே போயிருந்தாய்? கல் கஹா கயே தே, கல் கஹா கயே தே. இதையும் விட்டுருவோம். எங்கே போயிருந்தாய் மட்டும் வச்சுக்குவோம். கஹா கயே தே, கஹா கயே தே. போயிருந்தாய் மட்டும் வச்சுக்குவோம். கயே தே, கயே தே. எங்கே மட்டும் வச்சுக்கோங்க. கஹா, கஹா. நான் நேற்று காலை 8 மணிக்கு உங்கள் வீட்டிற்கு வந்தேன். கல் மை सुबह को 8 बजे आपके घर आया. இப்போ நானுங்கிறத விட்டுருவோம். நேற்று காலை 8 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வந்தேன். கல் सुबह को 8 बजे आपके घर आया. कल सुबह को 8 बजे आपके घर आया. இப்போ நேற்றுங்கிறதையும் விட்டுருவோம். காலையில் 8 மணிக்கு உங்கள் வீட்டிற்கு வந்தேன். सुबह को 8 बजे आपके घर आया. सुबह को 8 बजे आपके घर आया. காலையில் உங்கள் வீட்டிற்கு வந்தேன். सुबह को आपके घर आया. सुबह को आपके घर आया. காலையில் வந்தேன். सुबह को आया. सुबह को आया. सुबह को आया. இப்போ இந்த சுபக்குங்கிறத விட்டுட்டு வீட்டிற்கு மட்டும் வச்சுக்குவோம். வீட்டிற்கு வந்தேன். வீட்டிற்கு வந்தேன். घर आया. घर आया. இதையும் இப்போ விட்டுருவோம். வந்தேன்னு மட்டும் சொல்லுவோம். ஆயா, ஆயா. நம்ம சேனல்ல பார்க்குற எல்லா வியூஸும் அவசியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாதீங்க. நன்றி.